அமெரிக்க வரலாற்றில் 165 ஆண்டுகால மரபை உடைத்து முதல் முறையாக டாலர் நோட்டுகளில் அதிபர் டிரம்பின் கையெழுத்து இடம்பெற உள்ளது. அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் தொகுப்பாளர் கவிதா. அமெரிக்க வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு அதிரடி மாற்றம் இப்போ நடந்திருக்கு. பொதுவா ஒரு நாட்டோட காகித பணத்தில் அந்த நாட்டு நிதித்துறை அதிகாரிகளோட கையெழுத்து இருப்பதை தான் நாம பார்த்திருப்போம். ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையா பதவியில இருக்கும் ஒரு அமெரிக்க அதிபரின் கையெழுத்து அந்நாட்டு டாலர் நோட்டுகள்ல இடம்பெற போகுது. ஆம், அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையெழுத்து இனி அமெரிக்க கரன்சிகள்ல அச்சிடப்பட உள்ளது. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது? இதுக்கு முன்னால் இருந்த அதிபர்கள் ஏன் இதை செய்யவில்லை? இதன் பின்னால் இருக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் தான் என்ன? பார்க்கலாம் விரிவாக. நான் உங்கள் கவிதா சுந்தர். அமெரிக்க வரலாற்றில் 165 ஆண்டுகளாக தொடரும் மரபை உடைத்து அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையெழுத்து பணத்தில் இடம்பெறுவதற்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம். இந்த முடிவுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது 2026 ஜூலை 4ஆம் தேதி வரவிருக்கும் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை குறிக்கும் வகையில அமெரிக்க கரன்சி நோட்டுகளோட வடிவமைப்புல மாற்றம் செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பொருளாதார சாதனைகளை கொண்டாடுதல். அமெரிக்காவின் நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில அதிபர் ட்ரம்பின் தலைமையில நாடு முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது, டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தையும் நாட்டின் நிதி வலிமையையும் அங்கீகரிக்க அவருடைய கையெழுத்த பணத்தில் அச்சிடுவதை விட சிறந்த வழி இருக்க முடியாது என குறிப்பிட்டிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, தன் ஆட்சி காலத்தின் பொருளாதார வெற்றியை ஒரு நிரந்தர அடையாளமாக மாற்ற ட்ரம்ப் விரும்புகிறார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, அரசியல் மற்றும் தனிப்பட்ட பிராண்ட் லெகசி பில்டிங். டொனால்ட் ட்ரம்ப் தனது பெயரை பெரிய கட்டிடங்கள், நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களில் இடம்பெற செய்வதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஏற்கனவே ஜான் எஃப் கென்னடி சென்டர் போன்ற இடங்களின் பெயரை தன் பெயருக்கு மாற்றி இருக்காரு. அந்த வரிசையில அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அடையாளமான கரன்சியிலும் தனது முத்திரையை பதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட கால திட்டத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது. ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அமெரிக்க டாலரின் வரலாற்றையும் பார்த்துடலாம். அமெரிக்க டாலரின் வரலாறு என்பது வெறும் காகித பணத்தோட கதை மட்டுமல்ல, ஒரு நாடு உலக வல்லரசாக உருவெடுத்த கதையும் ஆகும். உலகத்தையே ஆட்டி படைக்கும் அமெரிக்க டாலர், இதோட ஆரம்பம் வெறும் சில்லறை காசுதான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 1792 வெள்ளி மற்றும் தங்க நாணயமா தான் இது பிறந்தது. அப்புறமா 1860களில் அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை, அதாவது சிவில் வார் நடந்துச்சு. காசுக்கு ரொம்ப தட்டுப்பாடு. அப்போதான் அவசரத்துக்காக காகிதத்தில் நோட் அச்சிட்டாங்க. அந்த நோட்டுக்கு பின்னாடி பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்ததால எல்லாரும் அதை கிரீன் பேக்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் டாலரோட அடையாளமே. இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. இனிமே டாலர் தான் மெயின், டாலரை வச்சு தங்கம் வாங்கலாம்னு ஒரு ரூல் போட்டாங்க. இதனால உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு பணமும் டாலரை நம்பி இருக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு. அடுத்தது 1971 அமெரிக்க அதிபர் நிக்சன் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. என்னன்னா, இனிமே டாலரை கொடுத்தா தங்கம் தர மாட்டோம், இது வெறும் காகிதம் தான், ஆனா அமெரிக்க அரசாங்கம் மேல இருக்கிற நம்பிக்கையில இது செல்லும்னு சொல்லிட்டாரு. ஆச்சரியம் என்னன்னா, தங்கம் இல்லாமலேயே இன்னைக்கு வரைக்கும் டாலர் தான் உலக மார்க்கெட்ல கெத்தா நிக்குது. சுருக்கமா சொல்ல போனா, பெட்ரோல் வாங்கணும்னாலும் டாலர் வேணும், மற்ற நாடுகளோட பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் டாலர் வேணும். அமெரிக்கா கொடுக்கிற அந்த ஒரு உத்தரவாதம், அதாவது ட்ரஸ்ட் தான் இன்னைக்கு அந்த பச்சை நோட்டை உலகத்துக்கே ராஜாவா வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் ஏன் இதை செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது ஏன்னா, ரிஸ்க் எடுக்க பயம். பழைய அதிபர்கள் நாம ஏதாவது அதிரடியா பண்ணி டாலரோட மதிப்பை குறைச்சி உலக பொருளாதாரமே சரிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. அடுத்து உலக தலைவர் இமேஜ். மற்ற அதிபர்கள் எல்லா நாடுகளையும் அரவணைச்சு போகணும்னு நினைச்சாங்க.
இந்த சூழல் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. முன்னாடி இருந்தப்போ நிலைமை ஓரளவு கட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவோட கடன் அதிகமாயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம இப்போ அதிரடி முடிவுகளை அமெரிக்கா எடுக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பழைய ஆட்கள் அமைதியை பார்த்தாங்க, ட்ரம்ப் அதிரடியை காட்டுறாரு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. வழக்கமா கரன்சிகள்ல நிதித்துறை செயலாளர் மற்றும் அமெரிக்க பொருளாளர், அதாவது ட்ரெஷரரோட கையெழுத்து மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த பொருளாளரோட கையெழுத்து நீக்கப்பட்டு அதுக்கு பதிலா அதிபர் ட்ரம்பின் கையெழுத்து இடம்பெற போகுது. இது எப்போத்துல இருந்து அச்சிட போறாங்க அப்படின்னா, வரும் ஜூன் மாதம் முதல் அச்சாகும் புதிய $100 நோட்டுகள்ல அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையெழுத்தை பார்க்கலாம். இது ஒரு சாதாரண மாற்றம் மட்டுமல்ல, அமெரிக்காவின் 165 ஆண்டுகால சட்ட விதிகளையே மாற்றியமைத்த ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இது ஹிஸ்டாரிக் ட்ரிபியூட் மாதிரி தெரியுது, இன்னும் சில பேருக்கு கான்ட்ரோவர்சியல் மூவ் மாதிரி தெரியுது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.